மொட்டை மாடியில் இறங்க முடியாத நிலையில் மாட்டிக்கொண்ட லாரி. உற்று பார்த்த மக்களுக்கு கன்ஃபியூஷன். கிட்ட போய் பார்த்தபோது அத்தனை ஆச்சரியங்கள். வியந்து போன சோசியல் மீடியா. ஒரு சாமானியனின் வேதனையை வென்ற லட்சிய கனவு. தொழிலுக்கு உதவியாக இருந்த லாரியை தனது இல்லத்தின் தலையில் நிறுத்தி வைத்த ட்விஸ்ட். ஸ்டார்டிங்ல இதை பார்க்கும்போது எல்லாரும் தேவையில்லாம செலவு பண்றான். ஒரு சிலர் சொன்னாங்க இதை காசு செலவுக்கு நீ ரோட்ல ஒரு வண்டி வாங்கி ஓட்டிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம ஆசை நிறைவேற்றக்காக வச்சுட்டோம். டிரைவர் கூலியிலே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா டிரைவரை கீழ்த்தரமா தான் பாக்குறாங்க. நம்ம போனோம்னா நம்மளுக்கு சார் வாங்க சார்னு கூப்பிடுவாங்க. அவளை உட்கார போய் வண்டியில் அப்படின்னு சொல்லி ஒரு செக்யூரிட்டியே நம்மள கீழ்த்தரமா தான் நடத்துவாங்க. நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்கிறது 90% கேரண்டி இருக்குது உங்கள் லைஃப்பில். வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு. எங்களுக்கு 10% தான் வாய்ப்பு. போயிட்டு வீட்டுக்கு வந்தால் வந்துடும். டிரைவர் ஓட்டுறதும் உங்கள் அண்ணனாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் மாமா இருக்கலாம், மச்சானா யாரோ இருக்கலாம். உங்கள் சொந்தக்கார மட்டும் நல்லவன் நினைக்கிறீங்க, மற்றவங்களாம் கெட்டவன் நினைக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் தப்பாக இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இதை பார்க்கும்போது எல்லாரும் தேவையில்லாம செலவு பண்றான். ஒரு சிலர் சொன்னாங்க இதை காசு செலவுக்கு நீ ரோட்ல ஒரு வண்டி வாங்கி ஓட்டிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம ஆசை நிறைவேற்றக்காக வச்சுட்டோம். அதனால யாரும் எது சொன்னாலும் கேட்கல. பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிற, நெகட்டிவ் விட்டுட்டோம். அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதா, நெகட்டிவ் வருது. வெளியால் சொல்றது ஒரு பக்கம், வீட்டுல யாரும் சொன்னாங்க, வீட்டுல எல்லாம் யாரும் சொல்லல. அவன் இஷ்டம் செய்யறான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. யாரும் எதுவும் சொல்லல. இது பெருசா கண்டுக்கல. சரி, ஓகேண்ணா. எனக்கு என்னன்னாக்கா உள்ள போய் பார்க்கலாம்னு ஒரு ஆசையா இருக்கு. உள்ள போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், முடிச்சிருவோம். ஆக்சுவலா நாங்க வரும்போது என்ன ஃபீல் பண்ணி வந்தோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரிதான் சும்மா கிரியேச்சர் மாதிரி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் லைக் தென் சிம்பிளா இருக்குன்னு பார்த்தா ஒரு ரூமே பெர்ஃபெக்ட் ரூமா இருக்கு. நம்ம எல்லாமே டிரைவருக்கு தான். டிவி இருக்கு. டிவி அவங்க பாக்குறதுக்கு தான், அவங்களுக்கு மட்டும் தான். டிரைவர்ஸ் மட்டும் பாப்பாங்க. ஃபேன் அவங்களுக்கு இருக்கு. குடிக்க தண்ணி வச்சிருக்காங்க. படுக்க பெட் எல்லாமே பண்ணி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாச்சு. இது உள்ள சும்மா அது சும்மா ஒரு ரூம் காட்டி அதுக்குள்ள ஒரு வேஸ்ட் ஜாமா நம்ம வண்டி ஜாமா போடுறதுக்காக அது. ஆனா அது யூஸ் பண்றது கிடையாது. ஆமா, யூஸ் பண்றதுல. ஓகே ஓகே ஓகே. இப்ப நீங்க எப்பயாவது வந்து படுப்பீங்களா? சும்மா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வந்து உட்கார்ந்து இருந்திருக்கேன், டிவி பார்த்து இருந்திருக்கேன், உட்காந்துருக்கேன். ஆனா வந்து இது வரைக்கும் படுத்தது இல்ல. உங்க வண்டி எடுக்கிறதுக்கு யாரும் ஆள் வரல, டிரைவர்லாம் இல்லையா, என்ன பண்ணுவீங்க? நானே இப்படி இருப்பேன், காக்கி சட்டை எடுத்து போட்டு கிளம்பிடுவேன். அவ்வளவுதான். இப்போ லோடு வந்தாலும் காக்கி சட்டை எடுத்து கிளம்பி. என்ன இந்த சூழல் மாறினாலும் அந்த டிரைவர், நான் இதுவரையும் நான் எங்கேயும் போய் நான் தான் இந்த வண்டி ஓனன்னு சொன்னதில்ல. நான் என் வண்டியிலே போனாலும் நானா டிரைவர்னு சொல்லி தான் அங்க என்ட்ரி போடுறது எல்லாமே பண்ணுவேன். அந்த கஸ்டமர் வந்து என்னை பார்த்துருக்க மாட்டார், போன்ல தான் பேசிருப்பாரு. அப்ப கூப்பிடுவாரு, ஆனா இந்த மாதிரி ஆனா நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட ஆனா எனக்கு தெரியல டிரைவர் வந்திருக்கான்னு நினைச்சு அப்புறம் உள்ள கூட்டிட்டு போய் இன்வைட் பண்ணுவாங்க. இந்த வண்டிங்கிறது 2ங்கிறது 4 ஆனாலும் சரி 10 ஆனாலும் சரி நான் இப்படியே தான் இருப்பேன். தயாரா தான் இருப்பீங்க. வண்டி எப்ப ரெடியா எடுக்க? எப்பவுமே வண்டி எடுக்க தயாரா இருந்தா தான் இந்த தொழில ஜெயிக்க முடியுங்க. ஏன்னா டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் ஃபேமிலியாக ஒரு இடம் போவாரு, நிறுத்திட்டு போயிருவாரு. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்ப உங்க டிரைவர் ஏற்றிட்டு நிக்க வச்சுட்டு போயிட்டாங்கிற வார்த்தை வரக்கூடாதுக்காக அந்த லோடை நான் பிக்கப் பண்ணிட்டு போயிருவேன். வண்டி லோடோட எக்காரணம் கூட நிக்காது, எம்டியா கூட நிற்கும். லோடு ஏற்றிட்டா அந்த வண்டிக்கு நான் டிரைவர்லாம் நான் டிரைவராக போயிடுவேன்.